மக்களவை அமர்வின் போது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோலர் சட்டைகளை அணிய வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே அதனை யாரும் பிரச்சனையாக்க வேண்டாம் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனின் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். அவை விதிகளின்படி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய உடை, கை நீளம் அளவு கொண்ட ஆடை அல்லது முழங்கால் அளவிற்கு குறையாத பாவாடை அணிய வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. கோலர் சட்டைகளை அணிய வேண்டிய ஆடை கட்டுப்பாடு எதுவும் இல்லை என கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். மக்களவையில் விவாதிக்கப்பட வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடைகளை பற்றி ஒரு பிரச்சனையாக சில ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவது குறித்து அவர் ஏமாற்றம் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் சட்ட உதவி மற்றும் பொது பாதுகாப்பு மசோதா 2025 முடிவுக்கு கொண்டுவரும் சமயத்தில் உளு தெலுங்கானா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ரோசுல் வாஹிட் கோலர் சட்டை தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அசலினா ஒத்மானின் உடையை விமர்சித்திருந்தார். அவை நிலைக்குழு உத்தரவுக்கு முரணாக இல்லாதவரை இதுபோன்ற பிரச்சனையாக எழுப்பக்கூடாது என மக்களவை சபாநாயகர் தான்சி டாக்டர் ஜோஹாரி அப்துல் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.